வெல்கம் டு சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸில் இயர்லி ஒரே ஒரு வாட்டி, அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக கண்டக்ட் பண்ணப்படுற ராயல் ராஜஸ்தான் யாத்ரா நவம்பர் 2026 பேக்கேஜ் வீடியோ தான். ட்ரெயின் பேக்கேஜ் பேசிஸில் ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 38,800 அண்ட் டபுள் ஷேரிங் பேசிஸில் பெர் ஹெட்டுக்கு 40,900. ஃப்ளைட் பேக்கேஜ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஷேரிங்கில் பெர் ஹெட்டுக்கு 58,800, டபுள் ஷேரிங் பேசிஸில் 60,900. ராயல் ராஜஸ்தான் யாத்ரா நவம்பர் 2026 எப்போ கிளம்புது பார்த்தீங்கன்னா 21 நவம்பர் 2026 சனிக்கிழமை கிளம்பி 3 டிசம்பர் 2026 வியாழக்கிழமை முடியுது. டேஸ்கிழமை பார்க்கலாம். டே 1 21 நவம்பர் 2026 சனிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு சென்னை எக்மோர்லேருந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் 22 நவம்பர் 2026 ஃபுல் டே ட்ரெயின் ஜர்னி பண்ண போகிறோம். அடுத்த நாள் 23 நவம்பர் 2026 காலையில் 3 மணிக்கு நம்ம ராஜஸ்தானில் இருக்க அபோ ரோடு நம்ம ஸ்டேஷன் ரீச் ஆக போகிறோம். அங்கேருந்து ஒரு 1 ஹவர் ஜர்னி பண்ணி மவுண்ட் ஆபு போகிறோம். மவுண்ட் ஆபுல இன்னைக்கு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு பார்க்க வேண்டிய தில்வாரா ஜெயின் டெம்பிள், பிரம்மகுமாரிஸ் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ், நக்கி லேக், அங்கே ஈவினிங்ல சன்செட், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அங்கே மவுண்ட் ஆபுலே ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 24 நவம்பர் 2026 காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு மவுண்ட் ஆபுல உதய்பூர் போகிறோம். உதய்பூர்ல இருக்க சிட்டி பேலஸ், ஜெகதீஷ் டெம்பிள், ஃபகேசாகர் லேக், இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு உதய்பூர்ல நீங்க ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 25 நவம்பர் 2026 காலையில் உதய்பூர்ல இருந்து நம்ம ஜோத்பூர் போகிறோம். ஸோ போகிற வழியில் இருக்க நாத்வாரா, பஞ்ச துவாரகால இது ஒரு துவாரகா, அங்கே இருக்க கிருஷ்ணர் கோயில் பார்த்துட்டு அங்கே நாத்வாரால இருக்க உலகத்திலே மிக உயரமான சிவன் சிலை, இதெல்லாம் பார்த்துட்டு ஜோத்பூர் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 26 நவம்பர் 2026 காலையில் ஜோத்பூர்ல இருக்க மெராங்கர் ஃபோர்ட், ஜஸ்வந்தரா, உமைத் பவன் பேலஸ், இந்த இடங்கள் பார்த்துட்டு ஈவினிங் நம்ம ஜோத்பூர்ல ஷாப்பிங் தான் பண்ணிட்டு ஜோத்பூர்ல ஸ்டே பண்ண போறோம். அடுத்த நாள் 27 நவம்பர் 2026 நம்ம ஜோத்பூர்ல ஜெய்சல்மர் போகிறோம். ஜெய்சல்மர் போற வழியில இருக்க அந்த ஜெய்சல்மர் வார் மியூசியம், அந்த மியூசியம் பார்த்துட்டு ஈவினிங் நம்ம ஜெய்சல்மர் டெசர்ட்ல நம்ம டென்ட் செக்கிங் பண்ண போகிறோம். செக்கிங் பண்ணிட்டு நம்ம கேமல் ரைடு ஒரு வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க, அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த டென்ட்லேயே ஸ்டே பண்ண போகிறோம். அன்னைக்கு வந்து நம்மளுக்கு டென்ட்டில் ராஜஸ்தானோட கல்ச்சுரல் கேங்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேங்ஸ் ஷோலாம் பார்த்துட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 28 நவம்பர் 2026 ஜெய்சல்மர்ல பார்க்க வேண்டிய ஜெய்சல்மர் ஃபோர்ட் இருக்கு. அப்புறம் பக்வான் கி ஹவேலி, அந்த மாதிரி நிறைய ஹவேலி இருக்கு. இந்த ஹவேலிஸ்லாம் பார்த்துட்டு ஆந்தி வேலையை லஞ்ச் பண்ணிட்டு நம்ம அங்கிருந்து நேராக பிகானேர் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள்
29 நவம்பர் 2026 பிகானேரில் பார்க்க வேண்டிய ஜுனாகர் ஃபோர்ட். அப்புறம் கன்னி மாதா எலி கோவில். இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம நேராக புஷ்கர் போய் ஸ்டே பண்ண போறோம். அடுத்த நாள் 30 நவம்பர் 2026 காலையில நம்ம புஷ்கர்ல பார்க்க வேண்டிய பிரம்மா கோவில். இந்தியாவில் பிரம்மாக்கள் இருக்க ஒரே கோவில் அதுதான். பிரம்மா கோவில் பார்த்துட்டு புஷ்கர் லேக் பார்த்துட்டு நேரம் நம்ம ஜெய்ப்பூர் போக போறோம். ஜெய்ப்பூர்ல ஈவினிங் நம்ம ஹவா மஹல் பார்க்க போறோம். பக்கத்துல இருக்க ஷாப்பிங் ஏரியாலாம் விசிட் பண்ணிட்டு ஜெய்ப்பூர்ல ஸ்டே பண்ண போறோம். அடுத்த நாள் 1 டிசம்பர் 2026 நம்ம காலையில ஜெய்ப்பூர்ல பார்க்க வேண்டிய இடங்கள் ஆம்பர் ஃபோர்ட், சிட்டி பேலஸ், ஜந்தர் மந்தர், இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பிர்லா மந்திர், இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு ஈவினிங் ஜெய்ப்பூர்ல ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு 9 மணி போல நம்ம ட்ரெயின் மூலமா சென்னை கிளம்புறோம். அடுத்த நாள் 2 டிசம்பர் 2026 ஃபுல் டே நம்ம ட்ரெயின் ஜர்னி பண்ண போறோம். அடுத்த நாள் கடைசி நாள் 3 டிசம்பர் 2026 காலையில் ஒரு 8 மணி போல நம்ம சென்னை சென்ட்ரல் வந்து சேர்ந்துட போறோம். ரிட்டர்ன் வர ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரலோடு நிற்காம காட்பாடி, ஜோலார்பேட்டை, ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் வரைக்கும் போகுது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் ஈஸியாக இருக்கும் அங்கே இறங்கிக்கலாம். ஸோ இத்தனை நாள் என்னால் வர முடியாது, நான் ஃப்ளைட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃப்ளைட் பேக்கேஜும் இருக்குது. நம்ம டே 2 அதாவது 22 நவம்பர் 2026 சென்னைக்கு அகமதாபாத் நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து நம்ம நேராக மவுண்ட் ஆபு நம்ம ஸ்டே பண்ணிடலாம். அதே போல் கடைசி நாள் அதாவது 1 டிசம்பர் ஜெய்ப்பூர்ல எல்லா இடங்களும் பார்த்து முடிச்சுட்டு அங்கே நைட் ஃப்ளைட் மூலமா நம்ம சென்னை ரீச் ஆகிருக்கலாம். சரிங்களா? இதுதான் கைவஸ் பிளான். இப்போ இந்த கைவஸ் பிளான் படிச்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் PDF அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டூரை நீங்கள் புக் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் புக்கிங் லிங்க்கும் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக நம்ம வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் டேவைஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பேக்கேஜுக்கு வந்து 15,000 வரும் பெர் ஹெட்டுக்கு. அண்ட் அதேமாதிரி ஃப்ளைட் பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 25,000 வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து போகலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பேக்கேஜுக்கும் ஃப்ளைட் பேக்கேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பேக்கேஜுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து அப்ரோட் போகக்கூடிய 3 tier AC ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் ஜெய்ப்பூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய 3 tier AC ட்ரெயின் டிக்கெட்டும் இன்க்ளூட் ஆகுது. அப்படியே நம்மளுக்கு ஃப்ளைட் பேக்கேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை டு அகமதாபாத் போகக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்டும் அகமதாபாத்ல இருந்து உதய்பூர் போகக்கூடிய கேப் சார்ஜஸும் ரிட்டர்ன் அப்போ ஜெய்ப்பூர்ல இருந்து சென்னை வரக்கூடிய ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்டும் அண்ட் அதே மாதிரி ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் டிராப்புக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகுது. இதுக்கப்புறம் வர்ற எல்லா இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடும் காமன். 3 star அகாமடேஷன் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஏசி சைட் சீயிங் வெஹிக்கிள் இன்க்ளூட் ஆகுது. டூர் மேனேஜர் சென்னை சென்ட்ரலில் ஆரம்பிச்சு மறுபடியும் சென்னை சென்ட்ரல் ட்ராப் பண்ணுறவரை கூட இருப்பாங்க. 3 times சவுத் இந்தியன் ஃபுட் இன்க்ளூட் ஆகுது. கேம்ப் ஸ்டே வந்து இன்க்ளூட் ஆகுது. கேமல் ரைடும் இன்க்ளூட் ஆகுது. நம்ம சொல்லியிருக்கப்பட்ட சைட் சீயிங் பிளேசஸ்க்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இன்க்ளூட் ஆகுது. டெய்லி 1 liter வாட்டர் பாட்டிலும் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா சைட் சீயிங் பிளேசஸ்லையும் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதே மாதிரி போட்டிங் டிக்கெட்டும் அண்ட் அதே மாதிரி லிஃப்ட் டிக்கெட்டும் இதில் எக்ஸ்க்ளூட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ். ஸோ இந்த பேக்கேஜை நம்மளோட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் நினைச்சா நம்ம கொடுக்கப்பட்டிருக்க இந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை நீங்க கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, bye from GV Tour Planners.